ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைத்தோப்பு வளர்க்குறதுல சில டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் பண்ண மிஸ்டேக்ஸும் பார்க்க போகிறோம். நீங்கள் வாழைத்தோப்பு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வாழை மரம் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இது எல்லாமே தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டு மாடுங்க, சும்மா தோப்பில் கட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு தென்னை மர தோப்பை பாருங்கள். இதுவுமே பெருசாக காயெல்லாம் அந்தளவுக்கு பிடிக்கல. நாங்கள் இன்னும் சரியாக நல்லா மெயின்டைன் பண்ணல. இதுக்கு கீழே மாட்டுக்கு தீவனம் போட்டிருக்காங்க. நிறைய பேர் இப்போ தென்னை மரத்துக்கு நடுவில் பாக்கு மரம் அந்த மாதிரி சில பயிர்களும் பண்ணுறாங்க. நாங்களும் இன்னும் வரும் காலத்தில் தான் அப்படியெல்லாம் பண்ணணும். நல்லா ஹைட்டாக தான் இருக்குது காய், ஆனால் அந்தளவுக்கு இல்லை. அந்த சைடு வாழை மர தோப்பு இருக்குது, வாங்க அதையும் காட்டுறேன். தண்ணி எடுத்து விட்டுருக்காங்கங்க சோளத்துக்கெல்லாம். தென்னை மரத்துக்கு, சோளத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து பாயுது. தென்னை மரம் இருந்ததுனாவே இது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி வறட்சியான டைம்லலாம் அடிக்கடி தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த வருஷம் அதிகமாக மழையும் கம்மி தான். இப்போ வாழை மரத்தோப்புக்கு வந்தாச்சுங்க. வாழை மரம் வளர்கிறதுக்கு ஒரு 6லேருந்து 7 மாதம் ஆகும் ஆல்மோஸ்ட்டு. நமக்கு வாழை மரத்துக்கு தண்ணி மண் ஓரளவு ஈரப்பதமாகவே வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணணும். அதில் இருக்கிற இலைகள் தாங்க அதுக்கு ஃபுட்டாக போகுது. அந்த வாழை மரத்துக்கு பாருங்கள், நிறைய கொலை போட்டிருக்கு. பழத்தில் நிறைய பழம் இருக்குது. பூவாழை, தேன் வாழை, செவ்வாழை, ரஸ்தாளி, பூம்பழம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி சொல்கிறாங்க. நாங்கள் தேன் வாழை, பூவாழை, செவ்வாழை இது 3 தான் போட்டிருக்கோம். இப்போ அதிகமாக செவ்வாழை தான் தார் போட்டிருக்கு. நல்லா ஓரளவு தாரெலாம் வருதுங்க. ஆனால் வாழை மரம் நோவு விழுந்ததுனால அதை ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய நஷ்டமாயிடுச்சு. அதிக தண்ணி விட்டுட்டோம், அதுதான் மெயின் காரணம். அதிக தண்ணி விட்டுட்டோம்னா அதோட ரூட்லாம் அதிகமாக அஃபெக்ட் ஆகிடுமா. உரமும் எதுவும் போடலை, கோழி உரம் அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆர்கானிக்காக நீங்கள் ஏதாவது உரம் போட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஒன் இயர்க்குள்ளேயே வாழை மரம் நல்லா தார் விட்டுருச்சுங்க. நீங்கள் ட்ரிப் இரிகேஷன் அந்த மாதிரி தண்ணி கம்மியாக போகிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போனா நல்ல வருமானம் வரும் வாழைத்தாரில். ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம்னு கேள்விப்படுறோம். ஆனால் அது எப்படின்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்கள், நிறைய கொலை விட்டுருக்கு. இப்போ ஒரு மரத்தில் ஒரே ஒரு டைம் தான் தார் வரும். ஸோ அதனால் அந்த மரத்தை வெட்டி விட்டுருவாங்க. இப்போ மரம் நல்லா இருந்துச்சுன்னா இதை அப்படியே எடுத்துக்குவாங்க மரத்தோடு சேர்த்து. எங்களுது மரம் நோவு விழுந்ததுனால வெறும் தாரை மட்டும்தான் நாங்கள் வெட்டி சேல் பண்ணுறோம். 10 ரூபாய்க்கு கம்மியாக தாங்க ஒரு தாரை வாங்கிக்கிறாங்க. ஒரு பழத்தை வெளியே வாங்கினோம்னா ஒரு பழம் 15 ரூபா ரேட்டு. ஸோ நம்மக்கிட்ட கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கி அதிக ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க, அவங்க எடுத்துகிட்டு போகிற செலவெல்லாம் சேர்த்து. ஆனால் நல்ல டேஸ்ட்டுங்க, பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எதுவுமே கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டு பழமே பழுத்து சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, வெட்டியாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் இனிமேல் பழுக்க போடுற வேலை தான் பெரும் வேலை. குழந்தைங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோங்க, சாப்பாடை விட அதிகமாக வாழைப்பழம் தான் விரும்புகிறாங்க. என் பையன் ஃபுல்லாக வாழைப்பழமே கொடுத்தா காலையில் மதியம் நைட்டு ஃபுல்லாக அதே சாப்பிடுவாங்கங்க. அவனுக்கு சாப்பாடை விட வாழைப்பழம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் காட்டில் எங்கே இல்லைனாலும் கடையிலையாவது வாங்கிட்டு கொடுத்துட்றோம். சரி, எப்படியோ ஒன்று சாப்பிட்டு வயிறை ஃபில் பண்ணணும்னு பண்ணிடுறோம். பழம் ஒரு நாள் வீட்டில் இல்லைன்னா வேலையே ஓடாதுங்க. எப்போ பாரு வாழைப்பழமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க குழந்தைங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களும் இப்படி தானா? அவ்வளோதாங்க, இந்த காய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போய் பழுக்க போடுற வேலை தாங்க. ஒரு மரம் ஒரு டைம் மட்டும்தான் தார் தரும், அதுக்கப்புறம் தராது. ஸோ அதை வெட்டி விட்டுருவாங்க. இதை பழுக்க போட போகிறோம். இதெல்லாம் அடுத்த பேட்சுங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு தாராக எடுத்து விற்றுருவோம் நாங்கள் சாப்பிட்டது போக. ஏன்னா வாழைப்பழம் உடனே பழுத்துருது. ஸோ அதிகமாக நம்மளே வச்சுட்டு சாப்பிட முடியாது, கொஞ்சம் சேல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் ஒரு 2 சீப்பு வந்த பிறகு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற சீப்லாம் வருது. இது இனிஷியல் ஸ்டேஜில் இப்படி இருக்குது தார்.
நிறைய பாருங்கள் அப்படியே காஞ்சி காஞ்சி இலையெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. அதிக தண்ணி விட்டதுனால தான் இது காரணம். சரியாக மெயின்டைன் பண்ண முடியலங்க எங்களால். ஸோ இப்படி ஆயிடுச்சு. ஆனால் நிறைய தார் விட்டுருக்கு. பழமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், சுற்றி அதிகமாக தார் விட்டுருக்கு. இப்போ செவ்வாழை நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செவ்வாழை போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் அந்த பூம்வாழை, தேன் வாழை அது மாதிரி தான் போடுவாங்க. இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் செவ்வாழை போட்டு அறுவடை பண்ணுறோம். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. இனிமேல் பழுக்க போடுற ப்ராசஸ் பார்க்கலாம். எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி அரளிப்பூ இது மாதிரி போடுவாங்கங்க. இதெல்லாம் போட்டு நைட்டு விடிய விடிய பூ எடுப்பாங்க. ஈவினிங்கும் சில பேர் எடுப்பாங்க. இப்படி தாங்க விவசாயம் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பில்லுன்னு. இதெல்லாம் வெட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகிடுவோம். விவசாயத்தில் பெரிய வருமானம் இல்லைனாலும் வேலை மட்டும் அதிகமாக இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஆனாலும் அதை அப்படியே காப்பாற்றி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பயிரெல்லாம். இதெல்லாம் பூ நல்லா போட்டிருக்கு. இந்த மாதிரி பாக்கு மரமும் நடுவில் போடுவாங்கங்க. இது பக்கத்து காட்டில் போட்டிருக்காங்க. பாக்கு மரம் போட்டுச்சுன்னா அது நல்லா பாக்கு மரம் ஓரளவு ஒரு ஏக்கர் கணக்கில் அப்படி பேசி விட்டுருவாங்கங்க. அவ்வளோதான், வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை புகை வச்சுலாம் பழுக்கணும்லாம் தேவையில்லைங்க. ஒரு கோணி நல்லா ஒரு சாக்கில் போட்டு 2 நாள் காற்று போகாத மாதிரி கட்டினாவே டக்குன்னு ஒரு 2 to 3 டேஸ்லேயே பழுத்துக்குச்சு பழம். நாங்கள் இப்போ சாப்பிட்ற மாதிரினா பழுக்க போடுவோம், இல்லைன்னா அப்படியே சேல் பண்ணிடுவோம். உங்களுக்கு எந்த வெரைட்டி வாழைப்பழம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நேந்திர பழமா, பூம்பழமா, செவ்வாழையா, ரஸ்தாலியா, அந்த மாதிரி. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. விவசாயம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இல்லைங்க. விவசாயிகளை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதாங்க அந்த சாக்கு. இந்த சாக்கில் தான் போட்டு பழுக்க வைப்போம். நேச்சுரலாக நம்ம வீட்டிலே பழுக்க வைக்கிறோங்க. எதுவும் வேஸ்ட் ஆகாமல் நல்லா யூஸ் பண்ணிக்குவோம் பழத்தெல்லாம். இந்த சாக்கில் போட்டு நல்லா ஒரு 2 3 நாள் காற்று போகாத மாதிரி கட்டி வச்சாவே டக்குன்னு பழுத்துருங்க. இந்த பழமும் எங்கள் காட்டில் பழுத்துறது தான். இதெல்லாம் சைஸ் சின்னதாக இருந்தாலுமே டேஸ்ட் நல்லா செம்மையாக இருக்கும். இதெல்லாம் நோவு பட்டதுனால சைஸ் ரொம்ப குட்டி குட்டியாகவே இருக்குது. ஆனால் பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வாழைத்தோப்பு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.